இந்திய ரூபாய் நோட்டு பணத்தாள்களின் விலைப்பட்டியல். ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்ததுன்னா நம்ம சேனலில் இந்த பகுதியோட பேர் நோ யோர் காயின்ஸ். நாணயங்கள், பணத்தாள், அஞ்சல் தலை, பதக்கங்களை பற்றி அரிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தகவல்களை சுவாரஸ்யமாக இங்கே நம்ம பகிர்ந்துட்டுருக்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியன் பேப்பர் மணி. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நாணயங்களின் விலைப்பட்டியல் போடும்போது எல்லோரும் ஏன் அதை நோட்டுக்கு கரன்சி பணத்தாளுக்கு விலைப்பட்டியலுடைய புக்கு உங்கள்கிட்ட இருக்கா, அதை பற்றி ஏன் ஒரு காணொலியாக வெளியிடல, அதையும் சேர்த்து வெளியிடலாமேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுடைய கோரிக்கைக்கு நீங்கள் இந்த பேப்பர் மணி புஸ்தகத்தை பற்றி, ப்ரைஸ் கைடை பற்றி நம்ம பார்ப்போம். இந்தியன் பேப்பர் மணி 2022-23 இதில் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் பேப்பர் மணி ஆரம்பிக்கிறதுலேருந்து அப்போ உள்ள ஏர்லி பேங்க் நோட்ஸு, விக்டோரியா காலத்துலேருந்து ஏர்லி பேங்க் நோட்ஸு, அதுக்கு முன்னாடி உள்ள ப்ரைவேட் நோட்ஸு, ப்ரைவேட் பேங்க்குடைய நோட்ஸு, பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சி, பாம்பே பிரசிடென்சி, பெங்கால் பிரசிடென்சி காலத்தில் உள்ள என்ன மாதிரி பேங்க் நோட்ஸுடைய டிஃப்ரென்ஸ் ஆஸ்பெக்ட் எல்லாம் விளக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் இந்தியாவாக இருக்கட்டும், ரிப்பப்ளிக் இந்தியா, டேனிஷ், டச் எல்லாம் நாணயங்கள் தான். பட் அவங்களுடைய நியூமிஸ்மேட்டிக் ஹிஸ்ட்ரியை ஒரு சுவாரஸ்யமாக தகவலை பகிர்ந்துருக்குறாங்க. ஃப்ரெஞ்ச் இந்தியா, போர்ச்சுகீஸு, அப்புறம் இந்தியன் நேட்டிவ் ஸ்டேட்ஸ், அதாவது ஹைதராபாத், அதை பொறுத்து உள்ள விளக்கமாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஒவ்வொரு படியாக போகிறோம். முதல்ல பிரிட்டிஷ் இந்தியா நோட்டு. பிரிட்டிஷ் இந்தியா நாணயங்களில் ரீகல் இஷ்யூஸ்க்கு முன்னாடியே பிரசிடென்சியில் சில நோட்ஸ், அதாவது ப்ரைவேட் பேங்க் மற்றும் பிரசிடென்சி, மெட்ராஸ், பெங்கால், பாம்பே பிரசிடென்சியுடைய மானிட்டரி சிஸ்டமை பற்றி விரிவாக பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் மிகவும் அரிதான நோட்டு. மியூசியமில் தான் நம்ம பார்க்கக்கூடிய பணத்தாள்கள் இதெல்லாம். அதுக்கப்புறமா யூனிஃபேஸ் நோட்ஸ். யூனிஃபேஸ் நோட் அப்படின்னா ஒரு சைடு மாத்திரம் அச்சு இருக்கும், பின்னாடி பிளெயினாக இருக்கும். அதிகப்படியாக நம்பர்ஸ் இருக்கலாம் நம்பர்ஸ் இருக்கலாம். அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா ஒவ்வொரு காலகட்டத்தில் 5ஆம் ஜார்ஜ், 6ஆம் ஜார்ஜில் உள்ள காலகட்டங்களில் போர்ட்ரேட் இருந்தது. போர்ட்ரேட்னால் அவங்களுடைய படத்தோடு உள்ள பணத்தாள்கள் இருந்தது. அதுக்கு அப்புறமா தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஷ்யூன்னு வந்தது. அதில் தான் கவர்னர்ஸ் வைஸ் அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவர்னர்ஸு ₹1 பணத்தாளில் ஃபினான்ஷியல் செக்ரட்டரியுடைய கையெழுத்து இருக்கும். இதுக்குண்டான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு அந்த ஸ்பெசிமன், அந்த சிக்னேச்சர் ஸ்பெசிமனோட உங்களுக்கு விரிவாக மிக அருமையாக விளக்கியிருக்காங்க. ரிப்பப்ளிக் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ₹1 நோட்டிலேருந்து ₹1000 நோட்டு, அப்புறம் டிமானிட்டைஸ் பண்ண ₹5000, ₹10,000 நோட்டு, அதுக்கப்புறம் பெர்ஷியன் கல்ஃபு, ஹஜ் பில்கிரிமேஜ் இஷ்யூஸ். இந்த ₹1 பணத்தாள்லேருந்து இப்போ மற்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இயர் வைஸு, ப்ரிஃபிக்ஸு, சஃபிக்ஸ், இன்சர்ட் வைஸுன்னு சொல்லிட்டு லைனாக ஒவ்வொன்றுத்துக்கும் நம்பர் கொடுத்து, அந்த நம்பரில் உதாரணத்துக்கு ₹1 அப்படின்னா ஏ உடைய A1, A2, A3ன்னு சொல்லிட்டு நல்லா அருமையாக வரிசைப்படுத்தியிருக்காங்க. அதில் ஒன்றுத்துக்கும் இப்போது ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ₹5 மான் போட்ட நோட்டு இருக்குது அப்படின்னா, ஒரு நோட்டுக்கும் 2வது நோட்டுக்கும் உள்ள என்ன டிஃப்ரென்ஸுன்றதை தனித்தனியாக அந்த பிக்சரை ஜூம் பண்ணியும் விளக்கியிருக்காங்க. அதே மாதிரி ₹5 நோட்டுன்றது அந்த மான் நோட்டை ஒரு உதாரணமாக சொன்னேன். ஒவ்வொரு டினாமினேஷன் உள்ள கரன்சிக்கும் ஒன்றுத்துக்கும் அடுத்ததுக்கும் இன்கேஸ் ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா அந்த ஸ்பெசிஃபிகேஷனையும் விளக்கியிருக்காங்க. இந்த டினாமினேஷன் வைஸ் மாத்திரம் இல்லாமல் அதில் உள்ள ஸ்டார் நோட்ஸு, ஃபேன்சி நோட்ஸ் பற்றியான டிஃப்ரென்ஷியேட், இது எல்லாமே விலைப்பட்டியலோடு இருக்குது. பெர்ஷியன் கல்ஃப் இஷ்யூஸ் அண்ட் ஹஜ் பில்கிரிமேஜ் நோட்ஸ் என்ன அப்படின்னா, அந்த காலகட்டங்களில் நம்மளுடைய மக்கள் நம்மளுடைய சொந்தங்கள் ஹஜ் பில்கிரிமேஜ் போகும்போது அங்கே உபயோகப்படுத்தக்கூடிய பணத்தாள்களை பற்றியும் போட்டிருக்கிறாங்க. இப்போ டேனிஷ் இந்தியா, டச் இந்தியா அதை பற்றியெல்லாம் ஒரு சின்ன
விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரெஞ்ச் இந்தியா, போர்ச்சுகீஸு, ஹைதராபாத் அகெயின் டினாமினேஷன் வைஸு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அது படத்தோடு கொடுத்துருக்குறாங்க. அதுக்குண்டான விலைப்பட்டியலும் கொடுத்துருக்காங்க. கட்டாயமாக இது உபயோகமாக இருக்கும். எங்ககிட்ட இது விற்பனைக்கு உண்டு. வேணுங்கிறவங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். போஸ்டேஜோடு சேர்த்து நாங்கள் கொடுக்க இது போஸ்டலில் அனுப்புறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். சொந்தம் மற்றும் நட்பு வட்டங்களுக்கு பகிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி வலியுறுத்துங்க. நம்மளுடைய கண்காட்சி டிசம்பர் 6, 7, 8 2024 கோயம்புத்தூரில் நடக்க போகுது. ஒவ்வொருத்தரும் உங்கள் பங்களிப்பை சிறப்பாக கொடுங்க. எல்லா வருஷமும் ஜூலை மற்றும் டிசம்பர் திங்கள் முதல் வாரம் நடக்க இருக்குது. நன்றி, வணக்கம்.